ஒரு வழியா எஸ்டிஆர் 51 படத்துடைய ஷூட் ஆரம்பிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சும் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அதாவது சிலம்பரசன் டிஆர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அரசன் படத்துடைய ஷூட் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் 51 இருக்கு. எஸ்டிஆர் 51 பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான் இருக்கு. பிப்ரவரியில ஷூட் ஆரம்பிக்க போறாங்க, மார்ச்ல ஷூட் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஷூட் ஆரம்பிக்கல. இப்போ ஒரு வழியா மே மாசத்துல படத்துடைய ஷூட் வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி படத்துடைய டைரக்டரான அஸ்வத் மாரிமுத்து அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது மேல எஸ்டிஆர் 51 படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் நவம்பருக்குள்ள படத்துடைய ஷூட்டை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியால தான் இப்ப இருக்கிறாராமா. இப்போ வரைக்கும் காஸ்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா சந்தானம் அவர்கள் மட்டும்தான் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கிறாரு. மத்தபடி இன்னும் யாரும் காஸ்டிங்ல வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இப்போதைக்கு ஃபீமேல் லீட்ல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக் தான் போயிட்டு இருக்கு. அதான் வந்து இப்ப தேடிட்டு இருக்காங்களாமா. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து மிருனால் தாக்கூர் அப்படி இல்லைன்னா பூஜா ஹெக்டே இவங்க கிட்ட எல்லாம் வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிட்டு இருக்குது. சோ ஃபீமேல் லீடா யார் நடிக்க போறாங்க, மத்தபடி யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே அஸ்வத் மாரிமுத்து அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு. அதுதான் வந்து தலைவர் 173. அந்த தலைவர் 173 யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து ஒரு பெரிய அளவுல டாக் போயிட்டு இருந்து நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து கதை சொல்லியிருந்தாங்க. அதுல சுந்தர் சி அவர்கள்லாம் வந்து கதை சொல்லி அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாட்கள்லயே வந்து அவர் தலைவர் 173 படத்துல இருந்து விலகி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் கன்ஃபார்ம் ஆகி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. சோ இப்போ தலைவர் 173 வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்தல தலைவர் 173 படத்துக்கு நிறைய டைரக்டர்ஸ் கதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. சோ அதுல வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் ஒருத்தரா இருந்திருக்கிறாரு. சோ அவருமே வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு போய் கதை சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம் நடந்த அந்த நரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல வில்லன் கேரக்டர் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களே வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து கமல்ஹாசன் அவர்கள் கிட்டையும் சொல்லியிருக்காரு. அவருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. சோ கண்டிப்பா RKFI உடைய ப்ரொடக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு, அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால அது வந்து நடக்காம போயிருக்கு. ஃபைனலி சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ என்னதான் தலைவர் 173 வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ணல அப்படின்னாலும் அந்த கதையில கண்டிப்பா வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு ஒரு படத்தை வந்து எடுக்க போறாரு, அதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இவருமே வந்து கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைன்னா கமல்ஹாசன் அவர்கள் இவங்க 2 பேரும் தவிர யாராலையும் அந்த ஒரு கதையை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ பார்க்கலாம் எப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுது அப்படின்னு. அண்ட் இது போக பாத்தீங்க அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சூர்யா அவர்களுக்குமே ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அதுவுமே இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ல தான் இருக்கு. அதுவும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது போக பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கூடயும் ஒரு படம் பண்ண போறாரு. அது வந்து அவரே சொல்லியிருந்தார். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, கூடிய சீக்கிரமா வரும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சொன்னாரு. இதுல அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களையும் மீட் பண்ணியிருக்கிறாரு டிராகன் படத்துக்கு அப்புறம். சோ மீட் பண்ணி கதையெல்லாம் வந்து சொல்லல. ஆனா விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு ஏஜிஎஸ் கிட்ட, ஏன் இந்த பையனை நீங்க வந்து முன்னாடியே என்கிட்ட கூட்டிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டாராமா. இப்ப வேற விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு. இதுக்கப்புறம் தளபதி விஜய் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து அப்படிங்கிற இந்த ஒரு காம்போல படம் வருமா அப்படிங்கிறது தெரியல. அது என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். ஆனா கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு படம் பண்ணுவாரு அப்படின்னு நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போக சூர்யா அவர்கள் இருக்கிறாங்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இருக்கிறாங்க. சோ அடுத்தடுத்து படங்கள் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் அட் தி சேம் டைம் எஸ்டிஆர் 51 ஆகட்டும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அஸ்வத் மாரிமுத்து அவருடைய படங்களுக்கெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.